ஹலோ ஸ்குவாட், இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் டைட்டிலும் பார்த்துருப்பீங்க. வர K9 மைக்கு தான் அன்பாக்சிங் பண்ண வரோம். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் மைக்கு நம்ம சேனலுக்கு. சரிங்களா, அன்பாக்சிங் ரிவ்யூ வீடியோ வந்து ஃபுல்லாக அந்த வீடியோ பார்க்குறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மைக்கை பற்றி ஒரு டீட்டெயில் ஒன்று சொல்ல போகிறேன். சரிங்களா, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்காக புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பட்டன் லைக் பண்ணிடுங்க. அப்புறம் பெல் ஐக்கான் ஆலில் போட்டுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா, வாங்க நம்ம அன்பாக்சிங் ஆரம்பிச்சிடலாம். தான் ஃபர்ஸ்ட் மைக் வந்து நம்ம பிரிச்சிடலாம். உள்ள பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை, இன்னும் ஓரமாக வச்சுக்கணும். நம்ம தான் நம்மளோட மைக்கு பார்த்துக்கோங்க. வந்து மேலே ஒரு பேக்கிங் மட்டும் பண்ணிக்கிறாங்க. பேக்கிங் பிரிச்சிடலாம். அதோட இன்னும் பாருங்க, நீங்க வைக்கிறீங்க. மைக்கே பாருங்க. இது பாக்ஸில் பார்த்தீங்கன்னா என்னென்ன போட்டுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பு, அதுக்கப்புறம் இன்டர்வியூஸு, அதுக்கப்புறம் ரீல்ஸ் அண்ட் வீடியோ, அதுக்கப்புறம் லைவ் இதெல்லாம் போட்டுக்கிறாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து லாங் பேட்டரி லைஃப் வந்து இருக்குமா இந்த மைக்கு. பரவாயில்ல, நமக்கு ஏற்றது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20 மீட்டர் வரைக்கும் நீங்கள் வந்து பேசிக்கலாம். அவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் கிளியராக கேட்குமா மைக்கு. அதான் மாட்டுக்குது. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் பிளேன்னு சொல்லிக்கிறாங்க. வேறு சூப்பர் நாய்ஸ் கேன்சலேஷனுக்கும் சொல்லிக்கிறாங்க. அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா யூடியூப் QR கோடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெப்சைட் QR கோடு, இன்ஸ்டாகிராம் QR கோடு, அவங்களோட டீட்டெயிலெல்லாம் பார்த்துக்க மைக் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்க்க உள்ளே இருக்கும். அதே மாதிரி கீழே நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துக்கிறாங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா K8 K9 பார்த்தா டிக் பண்ணிக்கிறாங்க. சரிங்களாங்க, பாருங்கள். K9 டிக் பண்ணியிருப்பாங்க. முன்னாடி யூடியூப் இது, பின்னாடி பாருங்கள். சரிங்களா, அதுக்கப்புறம் மைக்கை நம்ம போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸு, அந்த பாக்ஸ் ஒன்று கொடுத்துக்கிறாங்க. பாக்ஸ் ஆஃப் பண்ணணும். அதெல்லாம் ஒரு டைப் சி கேபிள் சார்ஜர் கொடுத்துக்கிறாங்க. சரிங்களா, ஒரு டைப் சி கேபிள். அப்புறம் வேறு எதுவும் பாக்ஸில் இல்லை. அதுக்கப்புறம் இந்த மைக்கு பஞ்சுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. கொடுத்துக்கிறாங்க. இப்போ ரோடு நம்ம எப்படி படிக்க போகிறது இல்லை, உரமாக வச்சுருவோம். இதுக்குள்ளே வச்சுருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மைக்கு, இங்கே ஒரு மைக் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிசீவ் கொடுத்துக்கிறாங்க. ஒன்று கொடுத்தா வந்து ஐஃபோன் இது போட்டுக்கிற மாதிரி இருக்க மாட்டேங்குது. நம்ம வந்து டைப் சி தான். நம்ம பார்த்தீங்கன்னா டைப் சி கம்பெனி நேமும் போட்டு கொடுத்துக்கிறாங்க. நம்ம வந்து டைப் சி தான். அதில் நம்ம மைக்கு பாருங்கள். நம்ம மைக்கு டபுள் மைக்கு 2-in-1 கொடுத்துக்கிறாங்க. சூப்பர். அது வந்து ரிசீவ். இந்த மைக்கோட குவாலிட்டி டெஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணி காட்டுறோம். அது குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதான் இதோட டீட்டெயில்ஸும் நிறையா கொடுத்துருக்குறாங்க. மைக் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணால் உள்ள ரெட் அண்ட் க்ரீன் லைட் எரியும். சரிங்களா, ஆஃப் பண்ண பார்த்தீங்கன்னா 1 செகண்டு தான். பட்டன் 1 செகண்ட் மட்டும் அழுத்தி பிடிச்சின்னா போதும், ஆஃப் ஆயிரும். 1 செகண்ட் சும்மா அழுத்தினா ஆஃப் ஆயிடுச்சு. இது வந்து நம்ம இது ஜாயின் பண்ணி ரிசீவ் ஜாயின் கேட்கலாம் எப்படி இருக்குதுன்னு. கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைக்கு தான் கனெக்ட் பண்ணிக்கிறோம்.
இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. நம்ம இப்போ வந்து பேசுகிறேன், சவுண்ட் குவாலிட்டி எப்படி பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு மைக்கு, இதையும் வந்து ஆன் பண்ணிடலாம். இதையும் நம்ம ஆன் பண்ணியாச்சு பாருங்க. இதுவும் ரெண்டுமே கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ ரெண்டோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. இப்போ வந்து 20 மீட்டர் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி நல்லா கேட்குன்னு சொன்னாங்க. அது நம்ம டெஸ்ட் பண்ணுறோம், அடுத்து பார்க்கலாம். அதை இப்போ வந்து இந்த மைக்கு எப்படி குவாலிட்டி எப்படி இருக்குது எல்லாம் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? அதில் வந்து பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ்லாம் போட்டு தான் சொன்னோம். அதில் வந்து மைக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நான் கடைசியாக சொல்கிறேன். இன்னும் அது வந்து 20 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரையும் நல்லா கேட்குன்னு சொன்னாங்க. சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம வந்து 2 மைக்கிலுமே பேசிட்டு தான் இருக்கிறோம். மைக் சூப்பர் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. அதே மாதிரி கம்மியான பட்ஜெட்டில் இருக்குது. அதான் பாருங்கள், நிறைய யூடியூபர்ஸுக்கெல்லாம் உதவும். வந்து சவுண்ட் குவாலிட்டி மட்டும் பாருங்கள், நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸில் போகிறோம், எவ்வளோ சவுண்ட் குவாலிட்டி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். நம்ம மைக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓடிஜி மூலமாக கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ரிசீவர் வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களோட செட்டிங்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, செட்டிங்ஸில் போய் சர்ச்சில் போய் ஓடிஜின்னு டைப் பண்ணுங்க வரும். அப்படி அந்த ஓடிஜி ஆன் பண்ணாலும் கனெக்ட் ஆகும். இல்லைன்னா உங்களோட மேலே நெட்டை டேட்டா ஆன் பண்ணுறது, இதில் அது மாதிரி ஒய்ஃபை டேட்டா ஆன் பண்ணுறது, அந்த இடத்துல வந்து ஓடிஜின்னு இருக்கும். கேபிள் மாதிரி மட்டும் ஓடிஜின்னு எழுதியிருக்கும், சரிங்களா? அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து வீடியோ ஸ்க்ரீன் ரெக்கார்டை வந்து போடுறேன் பாருங்க, அதை பார்த்துட்டு நீங்களே பார்த்துக்கோங்க எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு. சரி, பார்த்தீங்கன்னா வந்து அங்கே போக போகிறோம், அங்கே இருந்தால் பேச போகிறோம், சரிங்களா? எவ்வளோ சவுண்ட் குவாலிட்டிக்குன்னு மட்டும் பாருங்க. இப்போ நம்ம 2 மைக்குமே வச்சு பேசிட்டு இருக்கிறோம், எவ்வளோ சவுண்ட் குவாலிட்டிக்குன்னு பாருங்க. இன்னும் நான் பேசுறது கேட்குன்னு நினைக்கிறேன். நம்ம இங்கேருந்து பேசிட்டு இருக்கிறோம், எவ்வளோ சவுண்ட் குவாலிட்டிக்குன்னு மட்டும் பாருங்க. இன்னும் போவோம், இவ்வளோ தூரத்துல பேசுகிற எவ்வளோ சவுண்ட் குவாலிட்டிக்குன்னு மட்டும் பாருங்க. இங்கேருந்து பேசுறது கேட்குதான்னு பாருங்க, எவ்வளோ சவுண்ட் குவாலிட்டிக்குன்னு பாருங்க. இங்கே இவ்வளோ தூரத்துல பேசிட்டு இருக்கிறோம், வந்து கொஞ்சம் கிட்ட நெருங்கிட்டே வரோம். அதில் பாருங்க எவ்வளோ சவுண்ட் குவாலிட்டி இருக்குன்னு. மைக்கான இவ்வளோ தூரத்தில் சவுண்ட் குவாலிட்டி கேட்குன்னு பிளாகர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே யூஸ் ஆகும், சரிங்களா? இவ்வளோ தூரம் சவுண்ட் குவாலிட்டி பயங்கரமாக கேட்குது. மைக்கோட சவுண்ட் குவாலிட்டி பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து அவ்வளோ லாங்லேருந்து பேசணும், பயங்கரமாக கேட்டிருக்கோம் மைக்கோட சவுண்ட் குவாலிட்டி. இந்த மைக்கோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 600 ரூபா, 600 தான். 600 மைக் ஒர்த்தா இல்லையான்னு சொல்லுவோம்னா ஒர்த்து தான், பயங்கரமாகவே இருக்குது. இதோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் வந்து எவ்வளோ டெஸ்டிங் பண்ணிவிட்டு இதெல்லாம் யூஸ் ஆகுதா இல்லை எப்படி இருக்குது, நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணுதான்னு சொல்லிட்டு பாருங்க. நாய்ஸ் கேன்சல் பண்ண மாதிரி தான் தெரியுது. அதெல்லாம் பாருங்க, நாய்ஸ் கேன்சல் பண்ணுதான்னு பாருங்க. ஒரு மாதம் 1 வீக் நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம், இது எவ்வளோ யூஸ் ஆகுது எல்லாம் பார்ப்போம், சரிங்களா? எப்படி குவாலிட்டி எல்லாம் டெஸ்டிங்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணிவிட்டு 1 வீக் கழிச்சு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ வரும், பார்ட் 2. அதில் பாருங்க ரிவ்யூ தான் சொல்ல போகிறோம், மைக்கோட ரிவ்யூ, சரிங்களா? இதோட உங்களிடம் விடைபெறுவது குரு ராக்ஸ். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபேமிலிஸ்.